வெல்கம் டு ஏஞ்சல் சயின்ஸ் வேர்ல்டு. நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோஸ் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் நம்ம இப்போ மிட்டம் டெஸ்ட் வர்றதுனால அது ரிலேட்டடான வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு புக் பேக்கு, அந்த கொஸ்டின்ஸு, 2 மார்க்ஸு, டீட்டெயிலு அதெல்லாம் எப்படி ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், அதாவது புரிஞ்சு மனப்பாடம் பண்ணணும், மொட்டை மனப்பாடம் பண்ணாமல் உங்களுக்கு இந்த ஷார்ட் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். 2 இதாக போடுறேன். இந்த இது வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 2 இருக்கு இல்லையா, டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்டு கார்பன்ஹைட்ரேட்ஸ் காம்பவுண்ட்ஸ், இது 2ஐயும் நான் போட்டுறேன். அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓவராலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ரியாக்ஷன் அப்படின்னாவே நம்ம டே டு லைஃப்பில் நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்குது, ஆனால் நம்ம எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. இப்போ அயன் இருக்குது, அதை நீங்கள் வெளியில் மண்ணிலையோ இல்லை காற்றுலையோ படுது அப்படிங்கிறப்ப ஒரே நாளில் வந்து அது துருப்பிடிக்க போகிறதில்ல, மெதுவாக ஆகி தான் என்னது அதோடைய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி இரும்பு அந்த துருப்பிடித்தல்ங்கிறது வருது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆப்பிளையோ இல்லை ஒரு ஃப்ரூட்ஸையோ நீங்கள் கட் பண்ணி வச்சா அதோடைய கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதுவும் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸு. இந்த மாதிரி நம்மளுக்கு டே டு லைஃப்பில் நம்ம இப்போ சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க, அம்மா வீட்டில் சாப்பாடு காலையில் செஞ்சு வைக்கிறது ஈவினிங் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுவும் அப்படியே சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வேறு ஒரு இதாக கிடைக்குது இல்லையா, கெட்டு போகிறது, இதுவும் ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரியாக்ஷனையே வந்து எத்தனை டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஆட்டம்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மாலிகுல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆட்டம்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்க்குற 118 எலிமெண்ட்ஸுமே ஆட்டம்ஸ் தான். நம்ம சிங்கிளாக பார்க்கும்போது அது ஆட்டம்ஸ். இதுவே ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம்ஸ், லித்தியம் ஒரு ஆட்டம்ஸ், சோடியம்ங்கிறது ஒரு ஆட்டம்ஸ். இவங்க இன்னொரு ஆள் கூட கம்பைன் ஆகி இப்போ 2 ஆட்டம்ஸ் சேரும்போது நம்மளுக்கு H2 கிடைக்குது இல்லையா, இது மாலிகுல்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி லித்தியம் ஹைட்ரஜனோடு சேர்ந்து, லித்தியம்ங்கிறது ஒரு ஆட்டம், அதே மாதிரி ஹைட்ரஜனுங்கிறது ஒரு ஆட்டம், இவங்க 2 பேரும் சேர்ந்து லித்தியம் ஹைட்ரைடுன்னு கிடைக்குது இல்லையா, இது மாலிகுல்ஸ். ஸோ அப்போ ஆட்டம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், மாலிகுல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனுக்கு பேர் கெமிக்கல் பாண்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி ரியாக்ஷன் நடக்கும்போது எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகலாம் இல்லை ரிலீஸ் ஆகலாம், அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஹீட் வந்து எவால்வ் ஆகலாம் இல்லை அப்சர்வ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு சின்ன ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. மீட்டிங் வந்து ஆல்ஜினோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபிசிக்ஸ்லையும் சரி கெமிஸ்ட்ரியும் சரி ஒரு சிம்பிள் லா தெரிஞ்சிருக்கணும். இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் ஸ்டேட் தட் மேட்டர் cannot be created or designed. தமிழ் ஆற்றலை அழிக்கவோ முடியும், ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். இதுதான் பேசிக். ஒரு ஆற்றல் இருக்குன்னா, ஒரு எனர்ஜி இருக்குன்னா, அதை வந்து நம்ம அழிக்க முடியாது. அதில் வந்து இன்னொரு எனர்ஜியோட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு மெயின் கான்செப்ட். தி நேச்சர் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். இதில் எத்தனை வகையான ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா, காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் ஏபி 2 எலிமெண்ட் வந்து சேர்ந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் தி நேச்சர் ஆஃப் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆட்டம்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஆட்டம்ஸ் வந்து இன்னொரு ஆட்டமோடு சேர்ந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. அதில் எத்தனை டைப்ஸ்ன்னு பார்க்க போகிறோம், சரியா. ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய ரியாக்ஷனை நீங்கள் பார்த்தோன்னே பயப்படாதீங்க, ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய கேரக்டரு, நம்மளுடைய திங்கிங் வந்து இன்னொரு ஆள் கூட நம்ம சேர்ந்து போச்சுன்னா அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி தான் ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டத்தோட, அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் வரையில் எலக்ட்ரான்ஸு வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான் இன்னொரு ஆட்டத்தோடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானோடு சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டு ஃபார்ம் பண்ணும், சரியா. அதே மாதிரி தான் நம்மளுடைய திங்கிங் கேரக்டர்லாம் சேர்ந்து இன்னொரு ஆள் கூட ஒத்து போச்சுன்னா நல்ல ஒரு பாண்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுவே நம்மளுக்கு ஒத்து போகலை அப்படின்னா நம்ம விளைவிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்மளுக்கு ஒத்து போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆச்சுன்னா அது நல்ல ப்ராடக்ட். இதுவே நம்மளுக்கு ஒத்து போகலை அப்படின்னா விலகிட்டோம்னா அந்த ரியாக்ஷன் நடக்காது, அவ்வளோதான். இதுதான் நீங்கள் கம்பேர் பண்ணி கெமிஸ்ட்ரியில் படிச்சுக்கிறோம். இப்போ காம்பினேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். 2 ஆட்டம்ஸ் 2 ஆர் மோர் ரியாக்டண்ட்டு சேர்ந்து என்ன கிடைக்குது, ஒரு ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்டு கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு காம்போசிஷன் அல்லது காம்பினேஷன். ஸோ அதுக்கு பேர் டெஃபினிஷன் எழுதி நீங்கள் ஏபி கிவ்ஸ் ஏபி அப்படின்னு நீங்கள் போடுறத விட ஹைட்ரஜன் வந்து
குளோரினோட சேர்ந்து என்ன கிடைக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மறுபடியும் நான் 2 மார்க் வரையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வளன்னு எல்லாத்தையும் படிக்காமல் நீங்கள் ஒன்றை படித்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. அதாவது காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு டெஃபினிஷன் எழுதுறீங்க. 2 or more ரியாக்டண்ட்டுங்கிறது யார், ஏபி. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கொடுக்குறாங்க, ஏபின்ற ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே ஏங்கிறது ஹைட்ரஜன்ற ஒரு ஆட்டம் மாலிகுல்ஸு, அதே மாதிரி குளோரின்ற ஒரு 2 மாலிகுல்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஈக்குவேஷனையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 குளோரின் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் 2ன்னு போட்டிருக்காங்களா, இப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 குளோரின் இருக்குது. எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எஸ் அப்படிங்கிறது கேசியஸ் ஸ்டேட்டு, எல்லுங்கிறது லிக்விட் ஸ்டேட்டு, ஜிங்கிறது கேசியஸ், அது ஏக்யூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அக்வஸ் சொல்யூஷன் அல்லது ஏக்வஸ் சொல்யூஷன். ஆனால் அக்வஸ் சொல்யூஷன் தான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே H2ங்கிறது எலமெண்ட்டு, இங்கே Cl2ங்கிறது எலமெண்ட்டு, சேர்ந்து என்ன கிடைக்கிது, காம்பவுண்டு கிடைக்கிது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க. சல்ஃபர்ன்ற ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டத்தோடு சேர்ந்து சல்ஃபர் ஆக்சைடு கிடைக்குது. நீங்கள் இப்படி தான் படிக்கணும். சல்ஃபர் எஸ்லாம் படிக்கக்கூடாது. சல்ஃபர் சாலிட் ஸ்டேட், ஆக்சிஜன் கேசியஸ் ஸ்டேட், என்ன கிடைக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு கேசியஸ் ஸ்டேட். நீங்கள் இந்த மாதிரி தான் படிக்கணும். அதே மாதிரி பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, 1 வந்தால் மோனோ, 2 வந்தால் டை.